வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அபான வாயு முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். அபான வாயு முத்திரை அப்படிங்கிறது உயிர் காக்கும் முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதயம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இந்த முத்திரையை செய்யும் போது படிப்படியாக கம்மியாகி முற்றிலுமாக குணமாகிறதுக்கு இந்த முத்திரை உதவி புரியுது. அது மட்டும் இல்லைங்க, வாயு முத்திரை, அபான முத்திரை, இந்த ரெண்டு முத்திரையோட தொகுப்பு தான் இந்த ஒரு முத்திரையிலேயே அந்த ரெண்டு முத்திரையும் செய்யக்கூடிய பலன்கள் நமக்கு கிடச்சிருது. இந்த முத்திரை முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய நன்மைகளை பார்ப்போம். பாருங்கள், என்னுடைய கட்டை விரலோட அடி ரேகை இருக்கு இல்லைங்களா, அதில் ஆள்காட்டி விரலோட அடி நுனியை எடுத்துகிட்டு டச் பண்ணிட்டேன். அடுத்து நடுவிரல், மோதிர விரல், இந்த ரெண்டோடைய நுனியை கட்டை விரலோட நுனி பகுதியில் டச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கையில் பாருங்கள், கட்டை விரலோட அடிப்பகுதியை ஆள்காட்டி விரலோட நுனியை டச் பண்ணிட்டேன். அடுத்து நடுவிரல், மோதிர விரல், இந்த இரண்டுடைய நுனியை கட்டை விரல் நுனியை டச் பண்ணியிருக்கேன். சுண்டு விரல் மட்டும் நீட்டியிருக்கு. இந்த மாதிரி மடியில் வச்சுட்டு வானத்தை பார்த்த மாதிரி கையை வச்சுட்டு நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு 45 நிமிடம், அதிகபட்சம் 45 நிமிடம் செய்யலாம். குறைந்தபட்சம் 15 நிமிடம் நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமும் சரியாகும். நிறைய பேர் ஸ்டென்ட் வச்சுருப்பாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வச்சுருப்பாங்க. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த எக்ஸசைஸ் மாத்திரைகளோடு சேர்த்து இந்த முத்திரையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே சரியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, ஹை பிபி இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த முத்திரையை செய்யும் போது பிபியிலேருந்து பிளட் சர்க்குலேஷன் பாடிக்கு ரெகுலராக கிடைக்கும். அந்த நெஞ்சு படப்படப்பு, வேர்த்து கொட்டுறது, அது எல்லாமும் இல்லாமல் நமக்கு பிபியும் கரெக்டான அளவில் உடம்புல வச்சுக்கிறதுக்கும் இந்த முத்திரை உதவுது. ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஒருத்தருக்கு, தலை சுற்றல், கண் இருண்டு போகுது, அந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தான் பார்ப்போம். நமக்கு என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த சமயத்தில் நம்ம இந்த முத்திரையை ஒரு 3 நிமிடம் மட்டும் அவங்களுக்கு செய்ய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள சேவ் பண்ணலாம். எத்தனை மணி நேரம் அப்படின்னா 5 மணி நேரம் அவங்கள சேவ் பண்ணலாம். அந்த 5 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சுட்டீங்க, 3 நிமிடம் மட்டும் செஞ்சால் போதும், அவங்கள ஹார்ட் அட்டாக்லேருந்து சேவ் பண்ணிடலாம். ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு முத்திரை. அதனால தான் இதுக்கு அபான வாயு முத்திரை அப்படின்வாங்க, உயிர் காக்கும் முத்திரை அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல், வாயு பிரச்சனை, நமக்கு வயிற்றில் வாயு தொந்தரவு இருக்குது அப்படின்னாலுமே, நமக்கு டைஜஷன் ஆகலை, உடலில் உடல் கழிவுகள் நீங்கலை அப்படின்னாலுமே இந்த முத்திரை செஞ்சோம் அப்படின்னா உடல் கழிவுகள், உள்ளே இருக்கிற உறுப்புகளில் இருக்கிற கழிவுகளும் நீங்கி உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. இதயத்தை பலப்படுத்துது. மூல நோயை சரி பண்ணுது. இது ஹை பிபி இருக்கவங்க, வேர்த்து கொட்டுது, எனக்கு ஹை ஆகிடுச்சு, மயக்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வித்தின் 15 மினிட்ஸ் மட்டும் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா பிபி படிப்படியாக அவங்களுக்கு ஹையான பிபி அப்படியே குறைஞ்சிரும் அவங்களுக்கு கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இப்போ குழந்தைங்களுக்கு கூட அட்டாக்கெல்லாம் வருது. அவங்களுக்கு இந்த முத்திரை ரெகுலராக செய்யும் போது ஹார்ட் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க ரெகுலராக தொடர்ந்து செய்யும் போது தான் எந்த ஒரு விஷயமும் நமக்கு உடலுக்கு ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலன்களை நம்ம முழுமையாக அடைய முடியும். அதனால் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து செய்யணும். அது மட்டும் இல்லை, உணவு முறைகளையும் நம்ம மாற்றிக்கொள்ளணும். நிறைய பேர் வெளியிலையெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இந்த முத்திரைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ எந்த நோய் எப்போ வருதுன்னே நம்மளால் கணிக்கவே முடியலை. திடீர்னு கொரோனான்னு ஒன்று வந்தது, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
அப்போ மட்டுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம். நம்ம வந்துட்டு வேப்பிலை சாறு, கஷாயம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். மற்றவங்கள தொடக்கூடாது, மாஸ்க் போடுறது அந்த மாதிரி இருந்தோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம உணவு முறையிலேயே வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் உணவு முறையிலேயே தான் மருத்துவமாக அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், சின்ன தலைவலி அப்படின்னாலுமே வந்து நம்ம மாத்திரைகளை தான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை தான் சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முத்ராஸ், வர்மாஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயம்தான். இந்த முத்திரை வைக்கிறதுலனால நமக்கு என்ன ஆக போகுது? மாத்திரையை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு அதனால் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்துட்டு நமக்கு இது பார்க்கும்போது இது வந்து நமக்கு சரியாகுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸில் நம்ம டச் பண்ணும் போதே நமக்கு வந்து அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெகுலராக அதை வந்து நீங்கள் கடைபிடிக்கும் போது தான் அதனுடைய முழு பலனை நீங்கள் அடைய முடியும். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இது எங்கள் வீட்லேயே வந்துட்டு என்னுடைய அம்மாவுக்கு இதயம் நோயால் வந்துட்டு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதனாலேயே வந்து இந்த வீடியோவை நான் போடணும். நம்ம வந்து ஒரு யோகா கலையில் இருக்கோம். அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி முத்ராசெல்லாம் இருக்குமா அதை சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் செய்யுங்க சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மா போம்மா, நான் வந்து நிறைய வீட்டு வேலை செய்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. ரெகுலராக நிறைய நடக்கிறேன். இப்போ சமைக்கும் போதே நான் நிறையா நடந்துகிட்டே இருக்கேன், வீட்டுக்குள்ளேயும் நிறைய நடந்துகிட்ருக்கேன் அப்படின்வாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வேலை செய்கிறதும் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது. யோக பயிற்சியெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு உணவு முறை பற்றியும் நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இயற்கை உணவு எப்படி சாப்பிடணும், எண்ணெய் இல்லாத உணவுகள் எப்படி வந்து செஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் யோக முறையில் எப்படி நம்ம உடலை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக போட போகிறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெறணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஆனால் தவறான பதிவை வந்து தயவு செய்து நீங்கள் வந்து பதிவிடக்கூடாதுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஒரு தவறான ஒரு பதிவு வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போன வீடியோவில் வந்தது. தயவு செய்து இது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது நடக்கணும், எல்லாரும் நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நான் வந்து எனக்கு தெரிந்த விஷயத்தை வந்துட்டு, நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் தவறாக யாருமே எடுத்துக்காமல் இதனால் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நல்ல விஷயங்களை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை அதில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக வந்து அதற்கான முறையான விடையை நான் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே கொடுப்பேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், தவறான பதிவை தயவு செய்து நீங்கள் கொடுக்காதுங்க. நானும் உங்களுடைய தோழி, பெண்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு தோழியாகவும், மற்றவர்களுக்கு நான் ஒரு தங்கையாகவும், அக்காவாகவும், அம்மாவாகவும் தான் இருக்கேன். நன்றி. வாழ்க வளமுடன்.